இது என்னன்னு பார்த்தீங்களா நண்பர்களே? பாருங்க, இது என்ன பேர்? இது இல்லை, அதுக்கு ஒரு என்ன காக்டெயில். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என் பையன் ஒரு கிளி வாங்கி கொண்டு கொடுத்தான். 2 நாள் தோல்லே வச்சுட்டு அலைஞ்சாங்க. இன்னைக்கு அது பறந்து போயிடுச்சு. பறந்து போனதுலேருந்து இது அழுகை கணக்கு வழக்கு இல்லாத அழுகை. இது வரைக்கும் நான் அந்த அழுகை நான் பார்த்ததே இல்லை. நான் தான் ஏற்கனவே சொல்கிறேனே, அது அழுதா எனக்கு தாங்காதுன்னு சொல்லி காலையில் போய் கடையாக அலைஞ்சி அதுக்குன்னே பிடிச்சதில் ஒரு கூடு, அதே மாதிரி அடுத்த ஒரு கிளி, அதுக்குண்டான திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்த பிறகு தான் எங்கள் அம்மா முகத்தில் சிரிப்பே வந்துருக்கு. இப்போ இதுக்கு பேர் என்னது? அதே பேர் இதுக்கே வச்சாச்சு, ருத்ரா. புரியுதுங்களா? இங்கே பாருங்க, அது சரி, அதுக்குன்னு ஒரு கூடு. அப்படியே சும் பண்ணி பாரு, சும் பண்ணி கொண்டு வாங்க. அது கொத்தி ரொம்ப அப்படியே வை. ஓகேவா? இப்போ பாருங்க, தேவையில்லாமல் ஒரு கிளியை வாங்கி கொடுத்து அந்த பாசத்தை பூரா கிளி மேலே வச்சு அது பறந்து போய் லாஸ்ட்ல இது எல்லாத்தையும் சுற்றி வளைச்சி பழிகடா. அங்கே பாருங்க, இப்போ நம்மளாம் கண்ணுக்கு தெரியாது. அங்கே பாருங்க, இதே சரியா போயிடும் வேலை. கொஞ்ச நேரம் நாயை மேய்க்க வேண்டியது, கொஞ்ச நேரம் கிளியை மேய்க்க வேண்டியது, அதுக்கடுத்து புறாவை மேய்க்க வேண்டியது. ரோஸ் செடி. ஐயோ, ஒரு பொம்பளை பிள்ளையை வச்சுட்டு நான் படுற பாடு. இதுக்கு பையன் எவ்வளவே பரவாயில்ல போட்டுருக்கு, எனக்கு தொந்தரவே இல்லை. சரி, ஓகேட்டு சொல்லுங்க. இப்போ டன்? டபுள் ஓகேவா? அப்படியா? ரைட்.